என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபையாருக்கு எழுதின முதல் நிருபத்தில் 2வது அதிகாரத்தில் 13வது வசனத்தின் முதல் பகுதியில், ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த தெசலோனிக்கேயருக்கு ஊழியத்தை செய்த சமயத்தில், தேவ செய்தியை அவர்களோடு கூட பகிர்ந்து கொண்ட சமயத்தில் அந்த ஜனங்கள் அந்த தேவ செய்தியை எப்படி பார்த்தார்கள்? இது பவுல் என்கிற ஒரு மனுஷன் எங்களோடு கூட பேசவில்லை, மாறாக பவுல் என்கிற மனுஷன் மூலமாய் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படுகிறார், அது தேவனுடைய வார்த்தை என்று சொல்லி உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இன்றைக்கு நீங்கள் ஆவிக்குரிய சபைகளுக்கு நீங்கள் போகிறீர்கள், கர்த்தருடைய செய்திகளை கேட்கிறீர்கள், நேரடியாகவும் ஏன் மீடியாக்கள் மூலமாகவும் கேட்கிறீர்கள். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் தன் வார்த்தையிலிருந்து உங்களோடு கூட பேசுகிற அந்த வார்த்தைகளை எப்படிப்பட்ட மனநிலையில் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? ஒரு மனிதன் என்னோடு கூட பேசுகிறான் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்களா? அல்லது அந்த மனிதன் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கூட இடைப்படுகிறார் என்று சொல்லி நீங்கள் உணர்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறீர்களா? இன்றைக்கு பல சபைகளில் இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? விசுவாசி என்ன நினைக்கிறாங்க, இன்னைக்கு பாஸ்டர் என்ன குறித்து தான் பேசினார், என்ன தான் டார்கெட் பண்ணி பேசினார் என்று சொல்லி மனத்தாங்கள் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வார்த்தை வெளிப்படும் பொழுது மனுஷன் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள், அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படி கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது உங்களுக்குள் ஆழமான மாற்றத்தை கொண்டு வர ஆரம்பிக்கும் பாருங்கள், மறுரூபத்தை கொண்டு வர ஆரம்பிக்கும் பாருங்கள். அருமையான மகனே, அருமையான மகளே, கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து உங்களுக்கு போதிக்கப்படுகிற வார்த்தைகளை மனுஷருடைய சத்தமாய் கேட்காமல் கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார் என்பதை ஏற்றுக்கொண்டு அதற்கு உங்களை கீழ்ப்படுத்த ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.